நலிவுற்று இருக்கும் போது ஜிஎஸ்டி போன்ற வரிகளால் மக்களுக்கு மீண்டும் மறுபடியுமே சுமைதானே ஒழிய இந்த வரிகளால் மக்கள் வலிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்தவித பலனும் கிடையாது. அதனால் நிச்சயமாக எங்கெல்லாம் இந்த மாதிரி தொழில் நலிவுற்றுக்கோ மத்திய அரசு உடனடியாக ஜிஎஸ்டியை ஒன்று குறைக்கணும், இல்லை திரும்ப பெறணும் அப்படின்றதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, அப்புறம் செங்கல்பட்டு எல்லா இடத்துலையும் நேரடியாக சென்று நான் களத்தில் ஆய்வு செய்து விட்டு தான் அதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். மிகப்பெரிய ஒரு மழை வெள்ள பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டம், டெல்டாவில் ஆரம்பித்து சென்னையில், கன்னியாகுமரி, நேத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி எல்லா மாவட்டங்களுமே மிகப்பெரிய அளவில் இந்த முறை மழை வெள்ளம் அதிகமாக வந்ததுனால மக்கள் இன்னைக்கு பெரிய இடர்பாடுல இருக்காங்க. இது தொலைநோக்கு பார்வையோடு தமிழக அரசு இதை அணுகி இருக்கணும். ஏன்னா நிச்சயமாக டிசம்பர் மாதம் வந்தாலே மழை வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நிச்சயம் இந்த மழையை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்கூட்டி தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடுதல் சரியில்லாததுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் பாதிச்சிருக்காங்க. அறிவிக்காமலேயே சாத்தனூர் டேம் திறந்ததுனால கடலூர் மாவட்டம் முழுக்க இன்னைக்கு தண்ணியில மூழ்கி இருக்கிற நிலைமை. கரைகள் வலுப்படுத்தல, அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலையுமே மழை தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு மிகப்பெரிய துயரத்தில் இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை. இது மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் இன்னைக்கு அகதிகளாக நம்ம மக்கள் வாழ்கின்ற நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நிச்சயமாக மத்திய அரசும் தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை தரணும். தமிழக அரசும் சும்மா எப்ப பாரு மத்திய அரசு மேலேயே குறைய சொல்லிட்டு இருக்காம, நீங்க இன்னைக்கு டாஸ்மாக்ல மக்கள் கிட்ட மின் கட்டண உயர்வு, எல்லா கட்டண உயர்வும் வசூலிக்கிறீங்க. அந்த வரி பணம் எல்லாம் எங்க போகுது? எப்ப கேட்டாலும் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நாங்க சமாளிப்போம்னு முதல்வர் பேசுறாரே ஒழிய இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பது தெளிவாக இருக்குது. அதனால வெறுமனே வாய்ஸாவிடால் விடாமல் திமுக நிச்சயமாக, ஆளும் திமுக முதல்வர் அவர்கள் சரியான திட்டமில் இட்டு மக்களை இந்த நேரத்தில் காப்பாற்றணும். இன்னைக்கு கூட நான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மிகப்பெரிய பாதிப்புங்க. விழுப்புரம், கடலூர் மிகப்பெரிய பாதிப்பு. மீண்டும் ஒரு மழை வெள்ளம் வருவதாக அந்தமான்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. கேப்டன் எப்பவுமே சொல்லுவாங்க, டிசம்பர் அப்படின்னாலே டேஞ்சர், டிசாஸ்டர் அப்படின்னு எப்பவுமே கேப்டன் சொல்வார். அதனால டிசம்பர் மாதம் வரும்போது நம்ம விழிப்போடு இருக்கணும். அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியா செய்யல. அதனால இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிச்சயம் இதுல இருந்து தீர்வு வர விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலமானார் அப்படின்ற செய்தி நான் சேலத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறப்பதான் கேள்விப்பட்டேன். உடனே தலைமை கழகம் சார்பாக அவருக்கு நாங்கள் அஞ்சலி கொடுத்துருக்கோம். நாளை காலை நான் சென்ற உடனே நேரடியாக போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அவர் எப்படின்னா கேப்டன் மாதிரி தான். அவர் சொல்ல வேண்டிய கருத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம அந்த கருத்துல உறுதியாக இருந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு பார்த்தா அவருடைய மகன் இருந்ததுனால அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் அண்ணன் EVKS போட்டி போட்டாரு. இப்போ மீண்டும் அண்ணன் EVKS இல்லாததுனால அங்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற ஒரு சூழல். அவர் கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் என்பது தெரியும். அதனால நிச்சயமாக ஒரு நல்ல நண்பர் கேப்டனுக்கு எங்க குடும்ப நண்பர் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அண்ணன் EVKSக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் கட்சிக்கும் தெரிவிக்கிறோம். நாளைக்கு நான் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறேன் என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பாப்போம். முதல்ல அவர் இப்ப எங்களை மாதிரி பிரஸ் சந்திக்கிட்டும் மக்களை சந்திக்கிட்டும் இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டியது இருக்குங்க. அவர் தன்னை நிரூபிக்கணும். அதனால நிச்சயமாக அது பொறுத்து நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒரு வார்த்தையிலோ ஒரு வாக்கியத்திலோ பதில் சொல்லவே முடியாதுங்க.
ஏன்னா இது பல கட்சிகள், பல கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு மசோதா. நிச்சயமாக மத்திய அரசு அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த மசோதா உண்மையிலேயே நிச்சயமாக எல்லாராலையும் வரவேற்கக்கூடியதா இருக்கும். இல்லை என்றால் தேமுதிக அதற்கு வரவேற்பு தெரிவிக்காது. வரவேற்பு நன்றி.